ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இட்லி தோசைக்கான சூப்பரான சைடிஷ் டேஸ்ட்டாக காரசாரமாக ஒரு கத்திரிக்காய் சட்னி. தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்குவோம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பில் வரமிளகாவையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் இதாகணுன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். அதோட 2 பல் பூண்டு போட்டு நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அளவுக்கு வணக்க வேண்டாம்ல, லைட்டாக ஒரு அளவுக்கு வணக்கிக்கலாம். லைட்டாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். இது கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இன்னும் உருளைக்கிழங்கு போடுறோம். தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஓரளவுக்கு அப்படியே சும்மா தக்காளி சட்னி மாதிரி அந்த அளவுக்கு வணக்கிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3ஐயும் போட்டு நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லிக்கு, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கிருச்சு. நல்லா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதையும் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சூப்பரான டிஷ்ஷு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நல்லா பிரட்டிக்கலாம். நல்லா பிரட்டிட்டு தண்ணி நல்ல ஒரு பிரட்டு. ஏன்னா நம்ம குக்கரில் லைட்டாக ஒரே ஒரு இத்தினூண்டு புளி அதை மட்டும் கரைச்சி போட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக ரொம்ப கொஞ்சோண்டாக போட்டுக்கணும். போட்டு நல்லா இது பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி விட்டுட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டுட்டு நம்ம விசில் அடங்கிருச்சு, எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். மசித்து நல்லா தோசைக்கு நல்லா மொறுன்னு சூப்பரான ஒரு முட்டை தோசை ஊற்றி அதுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள். சூப்பரான தோசைக்கு சைடிஷ் கத்திரிக்காய் சட்னி. இது நல்லா ஒரு